ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 60 இன்றைக்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது கோழிகள் அன்புள்ள ஒரு அரவணைப்புள்ள ஒரு முகம் தான் தெரியும். அதனுடைய இன்னொரு முகம் ஆக்ரோஷமான ஒரு முகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க வான்கோழி எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஒரு 2 வான்கோழி வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் ஏற்கனவே டெத் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால தான் உடம்பு சரியில்லாமல் கொண்டு வந்தோம். அதனால் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற போய் இறந்துருச்சு. இது அந்த மாதிரி இறந்துருச்சா அப்படின்னு பார்த்தோமா அப்படி இல்லை. சரி, ஏதாவது பூனை பெருச்சாலி அந்த மாதிரி எதுவும் கடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம். அப்படியும் கடிச்ச மாதிரி தெரில. அப்புறம் எப்படி இறந்தது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அதாவது ஒரு கோழி வந்து அடிச்சே கொண்டிருக்கு. அந்த அரக்கை யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரக்கன் தான். இதான் அடிச்சே கொண்டிருக்கு. ஏற்கனவே இந்த கோழிக்கும் அதுக்கும் ஆகாது, அதனால அடிச்சே கொன்றுச்சு அதை. சரி, இது ஒரு பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம அடை வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு 12 முட்டை அடை வச்சுருந்தோம். 2 கோழிகளுக்கு அடை வச்சுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 முட்டை குஞ்சு பொரிச்சுது. அந்த 5ல் 4 குஞ்சை கொத்தியே கொண்டு போட்டுருச்சு. மிச்சம் அந்த ஒரு குஞ்சுக்கு மட்டும்தான் உயிரோடு இருந்தது. அதுவுமே சாகுற நிலைமையில தான் இருந்தது. இதுக்கு காரணம் எந்த கோழின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செவலையும் வெள்ளையும் தான். இதுக்கு 2க்கும் சேர்த்து அடை வச்சோம். அதான் நாங்கள் பண்ண பெரிய தப்பு. இது ஒரு அனுபவம் தான். 2ஐயும் சேர்த்து அடை வச்சோம். குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு குஞ்சா கொண்டு போட்டுருச்சு. மிச்சம் உயிரோடு இருந்தது இந்த ஒரே ஒரு குஞ்சு தான். அதுக்கும் நாங்கள் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தோம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சோண்டு உயிர் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே இதுக்கு மாதிரி ஒரு கால் சரியில்லாமல் ஒரு குஞ்சு இருந்தது. அதுக்கு இதே ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணி காப்பாற்றினோம். அதனால் அதே ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம். நம்ம வீட்டில் இன்குபேட்டர் இல்லை, அதனால சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை தான். என்ன ஆகுதுன்னு தெரியல. கோழிகள் வளர்ப்பில் இது ஒரு அனுபவம் தான். அது பொழைச்சதா இல்லைங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.